தோசைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியும் ஒரு கலக்கியும் போட்டு கொடுத்தேன். சின்ன பையன் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டான். ஹஸ்பண்ட்க்கு இட்லியும் எல்லா காய்கறியும் கலந்து சாம்பார் வச்சு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இதில் என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னா ஒரு 4-5 காய்கறி இருக்கும். கேரட், பீன்ஸ், சவ், முள்ளங்கி, இன்னும் ஒரு காய் கூட ஏதோ போட்டேன், சரியாக ஞாபகம் இல்லை. இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றது. இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட. அதனால தான் இப்படி தனியாக வச்சுருக்கேன். இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய பையனுக்கு வழக்கம் போல் அவனுக்கு கஞ்சி பண்ணி கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். இப்போ லஞ்சு அவனுக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தேன்னா சவ் வச்சு ஒரு சின்ன கிரேவி மாதிரி பண்ணி அதிலே சாதம் போட்டு கிளறி கொடுத்தேன். அது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின தக்காளி, அதுவும் வதங்கினதும் ஒரு சின்ன பீஸ் பாருங்கள், இது இந்த அளவு சவ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் அதில் கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கலை. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக வெந்துடும். இது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். தண்ணி கொஞ்சம் சுண்டுனதும் ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டு கிளறி லஞ்சு பேக் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சவ் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி சமையல் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.